ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் கேஸு கோர்ட்டில் நடந்துகிட்ருக்குன்னா அந்த கேஸு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, நெக்ஸ்ட்டு எப்போ ஹியரிங் போட்டிருக்காங்க, ஒருவேளை உங்கள் கேஸ் முடிஞ்சிருந்தால் அதோட ஆர்டர் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? முதல்ல உங்களுக்கு கேஸு சிஎன்ஆர் நம்பர் தெரியணும். சிஎன்ஆர் நம்பர்னால் என்னென்னா, சிஎன்ஆர் நம்பருங்கிறது 16 டிஜிட் நம்பர். நீங்கள் எப்போ ஒரு கேஸை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறீங்களோ கோர்ட் தரப்புலேருந்து உங்களுக்கு கொடுக்குற சீரியல் நம்பர் தான் சிஎன்ஆர் நம்பர். சிஎன்ஆர் நம்பர்னால் கேஸ் நம்பர் ரெக்கார்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கேஸ் நம்பர், உங்களுக்கு கேஸோட கேஸ் நம்பர் உங்களுக்கு தெரியணும். எல்லா கேஸுக்கும் ஒரு கேஸ் நம்பர் இருக்கும். இது உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பெட்டிஷன் காப்பி கையில் வச்சுருந்தீங்கன்னா அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர்னு போட்டு இருக்கும். இதில் இயர் மஸ்ட்டாக உங்களுக்கு தெரியணும். மூணாவது விஷயம், பார்ட்டி நேம். பார்ட்டி நேம், நீங்கள் கேஸில் யார் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்க பேர் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியணும். நாலாவது, அட்வொகேட் நேம் உங்களுக்கு தெரியணும். சரி, இந்த நாலும் தெரிஞ்சால் நல்லா பார்க்க முடியுமா அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட உங்களால் பார்க்க முடியும். இது எதில் பார்க்குறது அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்காக அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் போய் நம்மளால் பார்க்க முடியும். இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நான் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இட் ஒர்க்ஸ் ஃபார் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. ஸோ இப்போ அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன், ecourt சர்வீஸ். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் சர்ச் பை சிஎன்ஆர் நம்பர்னு கேட்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிஎன்ஆர் நம்பர் தெரிஞ்சால் இங்கே கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு சிஎன்ஆர் நம்பர் தெரியல அப்படின்னா மேலே பாருங்கள், கேஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கேஸ் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ண அப்புறம் இங்கே எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேஸஸையும் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ தமிழ்நாடை சூஸ் பண்ணுறோம். அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்மளால் பார்த்துக்க முடியும். நான் மதுரையில் இருக்கனால மதுரைன்னு கொடுக்குறேன். இப்போது இதில் பாருங்கள், கேஸ் நம்பர் தெரிஞ்சால் கேஸ் நம்பர், பார்ட்டி நேம் தெரிஞ்சால் பார்ட்டி நேம், அட்வொகேட் நேம் தெரிஞ்சால் அட்வொகேட் நேம் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போது நான் கேஸ் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி பார்க்கலான்னு சொல்கிறேன். கேஸ் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். எந்த கோர்ட்டில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க அதை, இப்போ மதுரைன்னா நான் மதுரைன்னு கொடுக்குறேன். கம்பைன் கோர்ட்ஸ் மதுரைன்னு கீழே இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வாடிப்பட்டினா வாடிப்பட்டி, எந்த ஊரோ அந்த ஊரோட கோர்ட்டை கொடுத்துருங்க. கேஸ் டைப், இந்த கேஸ் டைப்புங்கும் போது இவ்வளோ இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இது ஒன்றுமே இல்லை. கேஸ் டைப்புங்கிறது உங்கள் பெட்டிஷன் காப்பியை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் HMOPயா அப்படின்னு சொல்லி என்ன கேஸோட இதுவோ அந்த டீட்டெயில்ஸ் உங்கள் பெட்டிஷன் காப்பியில் மேலே இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, HMOP அப்படின்னா OP நீங்கள் இருக்கும் இதில் OP. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கிட்ட உங்கள் கேஸ் நம்பர் கிடைக்கும். அட்வொகேட்டை கேட்டால் கொடுப்பாங்க. அந்த கேஸ் நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். நீங்கள் கேஸ் நம்பர், நான் ரஃபாக ஒரு நம்பர் என்டர் பண்ணுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இயர் மஸ்ட்டு எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கோன்னு கொடுத்துருங்க. எஸ், ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேசஸ் வந்துடும். இதில் நம்ம ஃபேமிலி கோர்ட், நான் இருக்கனால ஃபேமிலி கோர்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேமிலி கோர்ட் சூஸ் பண்ணோன்னே அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் வருது. அதுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். கேஸ் டைப் வந்துடுச்சு, ஃபைலிங் நம்பர் என்ன, ஃபைலிங் டேட், எந்த டேட்டில் ஃபைலிங் பண்ணமோ அது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, சிஎன்ஆர் நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த சிஎன்ஆர் நம்பரை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போ கேஸை நீங்கள் ஹியரிங் கொண்டு வந்தீங்களோ அது. சப்போஸ் கேஸ் முடிஞ்சிருந்தால் எப்போ முடிஞ்சிருக்கு, கேஸ் டிஸ்போஸ் ஆகிடுச்சா ஆகலையா எல்லாமே உங்களுக்கு வந்துடும், எந்த கோர்ட்டு வந்துடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஸ் ஹியரிங், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர் நாட் அப்லோடட் பை கன்சர்ன் கோர்ட். இந்த கேஸுக்கு இன்னும் ஆர்டர் காப்பி வரல. எல்லா கேஸுக்கும் ஆர்டர் காப்பி உடனே வந்துடாது, கொஞ்சம் டைம் ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ், கேஸ் ஸ்டேட்டஸு, ஹியரிங் எப்போன்னு சொல்லி நீங்கள் இதை தொடர்ந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் சைட்லேருந்து. இது ஆக்சஸ் ஃப்ரீ தான், இதுக்கு எந்த வித அமௌண்ட்டும் கிடையாது. இதை யூஸ் பண்ணி உங்களோட கேஸுக்கு என்னென்ன போகுதுன்னு சொல்லி அப் டு டேட் இருங்க. இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ.